வாங்க இப்போ வந்து நம்ம ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு வாட்டி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோட ஸ்டைல் ப்ரான் கிரேவி எப்படி இருக்குன்னு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 250 கிராம் ப்ரான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ரெட் சில்லி 1 ஸ்பூன், உப்பு, மஞ்சள் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ ப்ரான் 10 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து ஊற வச்ச ப்ரானை அதில் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் நல்லா. நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது கரெக்டாக 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி வரும், நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. நான் சோம்பு போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சோடனே கீறி வச்ச 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை. இது கூடயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா வாசனை வரைக்கும் வதக்கணும். இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. நம்ம தக்காளி வந்து ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது கூடவே வந்து நான் கொஞ்சம் கல் உப்பு எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன் தேவையான அளவு. தக்காளி வெங்காயமும் நல்லா சின்னதாகவே கட் பண்ணுங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா கிரேவி மாதிரி வரும். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். இதை போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1/4 கிளாஸ் போல் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இது கூட நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரானை வந்து நம்ம போட்டுக்கலாம். அதில் இதை நல்லா வந்து கிளறிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இது கூடயே 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வைங்க. ப்ரான் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லாவும் ப்ரான் வந்து குக் ஆயிடுச்சு. இப்போது இறக்க போகிற ஸ்டேஜில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெப்பர் வந்து மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் தொக்கு வந்து சிம்பிளாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம்.